அம்மா தாயாரே முத்தாரம்மா முத்தாரே அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தரிட ஆயிரமா தாயே குங்குமத்தில் குடிகொண்டே குணவதியே தென் பொங்கு கடல் ஓரத்திலே பூத்தவளாம் அவ ஏதும் அறியாத இந்த ஏழைகளை ஒரு தீதும் அணுகாதபடி வைப்பவளாம் முத்தாரே அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தரிட ஆயிரமா நல்ல வாசமுள்ள பூவாக ஆக்கி வச்சா இந்த பாரு நாம் பார்க்கடலாய் உன் கருணை அம்மா பரவுதம்மா பாடலாக நின் பெருமை முத்தாரே அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தரிட ஆயிரமா அம்மாடையாத ஜோதியும் நீதானம்மா ஒரு இணையில்ல தெய்வ மகள் நீதானம்மா இந்த நிலம் வாழ நீதி சொல்ல வந்தவளாம் அங்கு கூறுவினை தீர்ந்து விட நின்றவளாம் முத்தாரே அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தரிட ஆயிரமா ஓம் சக்தி
காமாட்சியம்மா அந்த பேச்சியம்மன் அருகில் உந்தன் மாட்சியம்மா நல்ல ஆட்சி செய்யும் குலசையிலே சாட்சியம்மா முத்தாறு அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தர்கள் ஆயிரமா அம்மா திருச்சாம்பல் அணிந்து கொள்ளும் வேலையிலே இங்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்ப்பவளே அவகரகம் எடுத்து ஆடி வரும் செந்தூர காளி இரு கரங்குவித்து நின்றவரை காத்திடும் மாறி அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தர்கள் ஆயிரமா சூட்டிக் கொண்டு ஒரு சிங்கார ஊஞ்சலிலே ஆடிடுவான் அவட்ட காணி சூண்டிருக்கும் பீடத்திலே நல்ல அம்மையுமாய் அப்பனுமாய் அமர்ந்தவளே அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமாய் பக்தர்கள் ஆயிரமாய் ஓம் சக்தி கடல் கரையினிலே வடிவாம்பா ஒரு பொங்கு அலை ஓசை கேட்கும் பூமாதா அவ வெள்ளியிலே கவசம் கொண்ட வேதவள்ளி அவ தங்கத்திலே மகுடம் பூண்ட தாட்சாயணி அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமா பக்தர்கள் ஆயிரமா பிள்ளையாக ஆனோம் அம்மா இந்த மகன் தனையே கரத்தினிலே எந்திடம்மா அவ கண்ணுக்கு இமையாக காவல் கொண்டார் ஒரு கன்றுக்கும் பசுவாக காத்து நிற்பார் அம்மா உன் ஆலயத்தில் அம்மா உன் ஆலயத்தில் புலிமுகத்தழகு காண வந்தோம் ஆயிரமாய் பக்தர்கள் लंबोदरं श्यामलिं गणेशं उदारवक्षश्रमोदराभ्या चैलन्तुमङ्गलमङ्गलाभ्या भावेन्द्राभिमानमलीधे मङ्गलघ्रे गुणभूषणाशयन्ते वृन्दाङ्गणे मङ्गलामङ्गलम् अङ्गीन्द्रागभूषमङ्गललीला माङ्गल्यधातु दक्षिणामूर्तये नमः पुत्तन्दूरु मुत्यानन्दूरु कोविलिले வருடாந்திர ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு தற்பொழுது அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமான சுமங்கலி பூஜையானது நடைபெறவிருக்கின்றது.
நம்முடைய அனைத்து மத வழிபாடுகளிலும் பெண் தெய்வ வழிபாடு என்ற ஒன்று கிடையாது. இறைவனுக்கு நிகராக தாய்மை வடிவமாக விளங்குகின்ற அந்த பெண்ணை இறைவி என்று சொல்லக்கூடிய வடிவமாக பூஜிப்பது கிடையாது. கடவுள் மட்டுமே உண்டு. ஆனால் அந்த கடவுளுக்கு துணையாக ஒரு பெண் சக்தியினையும் கடவுளுக்கு நிகராக வழங்குவது கிடையாது. இந்த இந்து தர்மத்தில் மட்டுமே இறைவன் ஒன்று இணைகின்றதோ அந்த இடத்தில்தான் அற்புதமான சக்தியானது பிறக்கும் என்று நம்முடைய தர்மசாஸ்திரங்களானது சொல்கின்றது. சக்தி என்றும் நம்முடைய வேதங்களானது கூறப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு செயலிலும் சிவமும் சக்தியும் இணைந்தே செயல்படுகின்றது என்று நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றது. உலகில் தோன்றிய அப்படிப்பட்ட அந்த தாய்மையின் வடிவமாக விளங்குகின்ற அந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே இந்த சுமங்கலி பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலே கணவன் மனைவி இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்விலே கணவனுக்கு நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உடல் உழைப்பினை போற்றப்படுகின்றது. ஒவ்வொரு ஆலயங்கள் தோறும் அந்த பூஜைகளானது நடைபெற்றும் வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த விசேஷ பூஜையிலே சுமங்கலி பூஜை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நம்ம பூஜையை செய்ய வைக்கின்றன இயன்றவரை அன்றைய அம்பிகையை மனதிலே தியானித்து இந்த பூஜையிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் அனைத்து விதமான செல்வங்கள் கிடைக்க வேண்டும். மற்றும் இந்த பூஜைக்காக யாரெல்லாம் உடல் உழைப்பு பொருள் உழைப்பினால் உழைத்தார்களோ அவர்களுக்கும் அம்பிகையாக வாங்கித்து அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் முதல் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பட்டணம் கொண்டு முத்தாரமாதாயே உலங்காக்கும் தேவியே முத்தாரமாதாயே அட்டகாளி 8 பேரும் ஆனவளே தாயே அஷ்டதிக்கு பாலர் போற்று முத்தாரமாதாயே சூரனையே அழிக்க வந்ததாயே தேவரும் வானவரும் போற்று எங்கள் தாயே புலச நோக்கி வருவோர்க்கு துன்பம் இல்லை தாயே குறை சொன்னால் நோய் தீர்ப்பாய் முத்தாரமாதாயே தசராத்திரி நாளே அன்போடு கண்டவளே தாயே தஞ்சாயினியே முத்தாரம்மா என் தாயே. கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புஷ்பங்கள் மற்றும் அக்ஷதையினை அந்த அம்பிகையாக அந்த திருவிளக்கினை பாவித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஸ்தோத்திர பிரியாயே நமஹா என்று சொல்லப்படுகின்ற மந்திரங்களால் மகிழ்பவளே என்று அம்பிகைக்கு ஒரு நாமம் உண்டு. சுவாசினி அர்ச்சன பிரிதாய நமகா, சுமங்கலி பெண்களால் செய்யப்படுகின்ற பூஜையினை மிக நன்மைகளையும் முத்தாரம் தன் தரவே 30 நிமிடங்கள் ஆகும். அதுவரை பொறுமையுடன் அந்த பூக்களை சிறிது சிறிதாக அன்னைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். याजे पद्मासनस्तां विकृषितवदनां पद्मभद्रायताक्षीं हेमां भाङ्गीतवस्त्रां करगलितलसभ्येम पद्मां वराजीं सर्वालङ्कारयुक्तां सर्वमुपयुक्तां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुभां स सर्वसम्पत्प्रदात्रीं च कुङ्कुमविलेपनां मलिकचुम्बिकस्तूरिकां नमः। ॐ श्रीमत्सिंहासनेश्वर्यै नमः। ॐ जगज्ञसम्मोदायै नमः। ओम देवकार्य समुद्रायै नमः। ओमजीवायै नमः। ओम लक्ष्मी परिवागधरं मीना परोद ओम हरादि मंत्रकमला महालावण्य
नमः ओ सर्वार्णभ्याङ्गी सर्वार्णभूषणायै नमः ओ शिवकामेश्वरकर्ता शिवा स्वाधीनमङ्गलायै नमः ओ श्रीरुद्रशङ्कर्ता श्रीमन्नगरनायकायै नमः ओ सुतासारकर्ता कामाक्षी कामनागिन्यै नमः ओ देवऋषिमङ्गलाय सूर्यवाहनामयुक्तायै नमः ओ मण्डात्रवरोरुद्र शक्तिसेना समन्वितायै नमः ओ सर्वमङ्गल समारोह सिन्दूरदशेनायै नमः ओ अष्टाङ्गनादिशयाग कोटि कोटि कामनायै नमः ओ चक्रराज रथाणु धर्माय परिष्कृतायै नमः नित्यापराक्रमाणुधीकनमुत्सगायै नमः ओ मण्डपुत्रमनोदुत्त भाराणुक्रमन्वितायै नमः ओ कामेश्वरस्त निर्दग्ध स्पण्डासुर शून्यकायै नमः ओम ब्रह्मो वेन्द्र महेन्द्रादि देव संस्थ वैभवायै नमः ओ हर्नेत्राण गंधक्त काम संजीवन औषधे नमः ओ श्रीमद्भागव गुडैक स्वरूपक पंकजायै नमः ओ गंडाद गणि पर्यंत मध्य गुडैक स्वरूपिण्ये नमः ओ शक्ति गुडैक नामन्य घटतो भागदारिण्ये नमः ओ मूल मंत्राद्विघा मूल गुणत्रय कलेवरायै नमः ओ कुलामृतरसिका कुलसंकेत मालिन्ये नमः ओ कुलांकना कुलांतस्ता ढौलिनी कुलयोगिन्ये नमः ओ मकुला समयांतस्ता समयाचार तत्परायै नमः ओ मूलाधारय निलया ब्रह्मत्वमवे शारदाराध्या सर्वाणि सर्वदागिन्यै नमः ओ चांदरे श्रीकरे शान्ति शरत्निवारणायै नमः ओ शादोदरे शान्तिमते निराधहर निरञ्जना निरीश्वरायै नमः ओ नीलाधारणपदिनी निर्मलाराशिन्यै नमः ओ निर्ममामप्रहकन्द्री निर्पापा भावराशिन्यै नमः ओ निष्क्रोधा क्रोधशमनी निर्लोभा रोगनाशिन्यै नमः ओ निःसंशया संशयग्नी निर्ममा भवनाशिन्यै नमः ओ निर्विकल्पा निरापापा निर्भयना वेदनाशिन्यै नमः निर्नाशा मृत्युमते निष्क्रिया निष्परिक्रगायै नमः निस्तोलानि रसगुणाध्यामः योगेश्वरेश्वरयै नमः महातन्द्रा महामन्द्रा महायन्द्रा महासनायै नमः महायागकवाराध्या महावैरवोदितायै नमः महेश्वर महाकल्प महाकालजाकिन्यै नमः महाकामेश वंशे महात्रिपुरसुन्दर्यै नमः सरस्वती प्रजाराध्या दशरथी कलामण्यै नमः महाचक्षुकोटियोगिनी कलसेवितायै नमः वरविद्याचन्द्रविद्याचन्द्रमण्डलपत्यकायै नमः चारुरूपा चारुदासा चारुचन्द्रकलाधरायै नमः चराचरखण्डादा नक्रदागिनेतनायै नमः पार्वती मत्तनयना मत्तरासमप्रभायै नमः पंचप्रेतासुरसेना पंचब्रह्मस्वरूपिण्यै नमः गर्वितायै नमः विश्वरूपाजनायै नमः भानुमण्डलमध्यस्था भैरवे भगवानिन्यै नमः रत्नासना भगवते पद्मनाभभगवन्यै नमः उन्मेषोत्पन्न विगुणाभूर्वन्यै नमः सहस्रशीर्षमकरा सहस्राक्षे सहस्रपदे नमः आ ब्रह्मकीटजनने मग्नाशुभदनागिन्यै नमः निजात्नारूप निगमा पुण्या पुण्यफलप्रदायै नमः श्री श्रीबन्ध हिन्दुर्गभाताब्दूलिकायै नमः सकलागमछन्दोपे क्षुक्तिसम्भ्रमूर्तिकायै नमः पुरुषार्थप्रदापूर्णा भोगनी भुवनेश्वर्यै नमः अंबिका नादरिद्रा हरिब्रह्मेन्द्रसेवितायै नमः नारायणी नादरूपा नामरूपवर्जितायै नमः नमः क्षेत्रस्वरूपा क्षेत्रेषि क्षेत्रक्षेत्रञ्जमालिन्यै नमः क्षेत्र निर्मुक्ता क्षेत्रबालसमार्चितायै नमः विजया विमला वन्द्या वन्दार्जनवत्सलायै नमः वाग्वादिनी वामकेशे भक्तिमण्डलवासिन्यै नमः भक्मकल्पनदिका पशुपाशविमोचिन्यै नमः समुद्रावेशभाषण्डा सदाचारप्रवर्तिकायै नमः दापत्रेक्षसन्दप्त समाक्लादचन्द्रिकायै नमः धरुणीदावधाराद्या धनुमध्या तपोपकायै नमः सुविद्वत्वशक्याब्दास्तेकरसरूपिण्यै नमः स्वात्मानन्दि नभोयाककलाराध्या रगतर्पणसत्विकायै नमः सत्यप्रसादिनि विश्वराग्नि शान्तिवर्जितायै नमः षडङ्गदेवता युक्ता षट्पुण्यपरिपूरितायै नमः नित्यक्लिन्ना निरूपमा निर्वाणुषदागिन्यै नमः नित्यषोडशिकारूपाधि गण्डाप्रहरीरिण्यै नमः प्रभावती प्रभारूपा प्रसिद्धा परमेश्वर्यै नमः मूलप्रकृतव्यक्ता व्यक्ता स्वरूपिण्यै नमः व्यापिनी विविधाकारा विद्या स्वरूपिण्यै नमः महाकामे धर्मक्लामे हौमुख्यै नमः भक्तकार्दधमोपेत भागवत्मानसन्ध्यै नमः शिवदूते शिवाराध्ये शिवमूर्ते शिवङ्कर्यै नमः शिवप्रिया शिवपरा सृष्टेष्टाष्टपूजा
தத்வாசனா தத்துவமயே பஞ்சகோஷாந்தரஸ்தாகை நமः நிஸ்ஸீமமகிம்னா நித்யபரா மதசாலின்யே நமः மதகூர்த ரக்தாட்சி மதமான கண்டமுயே நமः சந்திரத்ரவ திக்தாங்கே ஜாம்பே குஷ்மப்ரியாயே நமः குஷதா கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரியே நமः குலகுண்டால ஜாதௌலமாக சத்பரஹேதாயே நமः குமாரகண தாதாம்பா துஷ்டகுண்ட மதுந்திருத்யே நமः சாந்தே சுஸ்திமதே காந்தே நந்தினி விக்னநாசன்யே நமः ஏஜோமதே தனயனா லோலாட்சி காமரூபிண்யே நமः மாலினி கம்சனே மாதா மலையாதலவாசின்யே நமः சுமுகி நளினே சுப்ரோ சோபனா சுரதாயிகாயே நமः காரகண்டி காந்திமதே சோபனி சூர்பரூபிண்யே நமः வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோமஸ்தா வர்திதாயே நமः பரணாமதனேக சமஞ்சிதாயே நமः வாயுசன பிரியாமக்தா பசுலோகமயங்கர்யே நமः அரகாப்தனயா ஷாமாவா வதனத்வயாயே நமः தர்ஷ்டோஜ்வலாட்சமாலாத்ரா ருத்ரசம்சிதாயே நமः காலகாத்ராசித்தோபதா சிங்கவதனப்ரியாயே நமः மகாவீரேந்திரவரதா ராகிண்யம்பா சுரபிண்யே நமः மணிபுராத்து தலயா வதனத்ரய சம்விதாயே நமः வஜ்ராதிகாலிதோ வேதா டாபர்மயாதிபராவதாயே நமः ரக்தவர்ணா மாம்சண்டா புராணப்ரீதமானசாயே நமः समस्तभक्तसुगुणासन्नकृतया गाविनीरूपधारिण्ये नमः मूलाधारां पञ्चवक्त्रासिदंशिलायै नमः अङ्कुशादिप्रणितावरदान्धेविदायै नमः सहस्रपद्मस्ता सर्वर्णोपशोभिदायै नमः सर्वायुधरा शुद्धसंस्कृता सर्वतोमुख्यै नमः सौरपरिसिद्धा याज्ञम्बा सुरपिण्ये नमः स्वाधा सुधामद्मेधा श्रुतिस्मृतिरगन्तमायै नमः पुण्यकीर्ति पुण्यलभ्या पुण्यश्रवणकीर्तनायै नमः गुरोपधिपति सर्वप्रतिनिवारिण्यै नमः अग्रगण्यादिन्द्यरूपा कलिकल्मषनाशिन्यै नमः गाध्यायिनी कालकन्द्री कमलाक्षे विदायै नमः ताम्बूलपूर्णमुखे दाडिनी गृहप्रदायै नमः मृगाक्षे मोगिनी मुग्धा मृडाणी मित्ररूपिण्यै नमः नित्यदत्था भक्तनिधर्नियन्तरे निखिलेश्वर्यै नमः मैत्रादिवासनालभ्या महापुणेशाग्रण्यै नमः पराशक्ति परादिष्टा ब्रह्माण्डगणरूपिण्ये नमः माप्ति बालरसामत्ता मातृकावण्डरूपिण्ये नमः महाकैलासलया प्रणामृतपूर्णदायै नमः मगनीया दया मूर्ति महासाम्राजदायिन्ये नमः आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामशैविदायै नमः श्री षोडशाग्री विद्या त्रिगुणा कामकोटिकायै नमः कडाकिङ्करे मोदा कमलाकोटिसेविदायै नमः शिरस्थिता नन्दनिमा आद्यज्ञ मेयात्मा परमा भावना कृतये नमः अनेकोटि ब्रह्मांड जने दिव्य विग्रहाये नमः लीलारे केवलाभुज्ञा दैवलमदायिन्ये नमः त्रिपुरा त्रिधयत्वन्द्या त्रिमूर्तिधृतशेश्वर्ये नमः त्रिक्षरी दिव्यगन्धाढ्या सिन्दूरतिलकाञ्जिताये नमः उमाशैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविताये नमः विश्वगर्भा स्वर्णगर्भा वरदा भागदेश्वर्ये नमः ज्ञानगम्या ब्रजेध्या जानदा ज्ञानविग्रहायै नमः सर्ववेदान्त हृद्वेद्यां सद्यानन्द स्वरूपिण्ये नमः लोपामुद्रार्चा लीलागब्ध ब्रह्माण्डमण्डलायै नमः अदृश्यादृशरकिता रुग्ण्याद्रि वेद्यवर्तितायै नमः योगिनी योगदा योग्या योगानन्द विभन्दरायै नमः इच्छाशक्ति ज्ञानशक्ति भागिनी भूमरूपा तत्त्वैद्वाद्वैतवर्तितायै नमः अन्नदा वसुधा वृद्धा ब्रह्माद्वैक स्वरूपिण्ये नमः भृगते ब्राह्मणे ब्राह्मी ब्रह्मानन्दा बलिप्रियायै नमः भाषारूपा मृगत्सेना भावावर्जितायै नमः चुकाराध्या शुभकरे शोभना सुलभागत्यै नमः राजराजेश्वरी राजधागिनी राजवल्लभायै नमः राजध्रुवा राजपीठनिवेशजाकृतायै नमः राजलक्ष्मी गोधनादा चतुरङ्गवलेश्वर्यै नमः साम्राजनायिनी सत्यसन्ता सागरमेकलायै नमः दीपः सर्वात्मदात्री सावित्री सच्चिदानन्दरूपिण्यै नमः देशकालपरिच्छिन्ना सर्वकाल यलम्बाहुत्यघाराता गोमणाङ्गी गुरुप्रियायै नमः स्वतन्त्रा सर्वतन्त्रेषि दक्षिणामूर्तिरूपिण्यै नमः कनकादिस्माराध्या स्वजानप्रभागिन्यै नमः चित्कला आनन्दकलिका प्रेमरूपा प्रियङ्कर्यै नमः नामपारायण प्रीता नन्दिविद्याधरेश्वर्यै नमः विद्यादविष्टानां मुक्तिदां स्वरूपिण्यै नमः लाजप्रियालयगरे लज्जारम्बादिवन्दितायै नमः ममतास्तावट्टे भावारण्यधवानलायै नमः दौर्भाग्यदूरभादूला जरात्मरविप्रवायै नमः वाक्याब्दिचन्द्रिका पक्वसिद्धगे गासनायै नमः अमर्नादण्डिका दण्डमुण्डाक्षौदिन्यै नमः
चराचरात्मिका सर्वलोकेषु विश्वधारिण्ये नमः त्रिवर्गदात्री शुभगा त्रयम्बगा त्रिगुणात्मिका हे नमः स्वर्गाववर्गदा शुद्धा जपावृषभाकृतघे नमः ओझोमदेतिधरा यज्ञरूपा प्रियप्रदा हे नमः दुराराध्या दुरादर्शा मल्लिकुसुमप्रिया हे नमः मंदार मगधे मेलोदर भरन्तामा भरमाणु भरात्मरा हे नमः पाचगस्ता पाठगन्त्रे परमन्त्र मेदिन्ये नमः मूर्धा मूर्धनिदब्धा मुनिमानशंसिका हे नमः सत्यप्रदा सत्यरूपा सर्वागरिहामण्ये सद्यै नमः ब्राह्मणे ब्रह्मजनने मघरूपा पिताक्षिता हे नमः प्रथमत्रे प्रथमाज्ञा प्रतिष्ठा प्रगाढकृत हे नमः प्राणेश्वरे प्राणदात्रे पञ्चाशद्विगरूपिण्ये नमः विष्णुकला विविघ्नस्ता वीरमाता व्यत्पृथुवे नमः सारा मन्त्रसारा दशोदरे नमः उदारकीर्ति उत्तमा वैभवा वर्णरूपिण्ये नमः जन्म मृत्यु जरादब्ध जरा विष्णान्तिदाकिन्ये नमः सर्वबलदुष्पुष्टा शान्तिदग्रात्मिकायै नमः गम्भीरा गगनन्दस्ता गर्भिता कारणोर्माघे नमः तत्परारकिधाकाष्ठा ठान्नामहाराजा वजमुखदुर्लभाघे नमः रयित्रिवर्कदलया धृष्टा त्रिपुरमालिन्ये नमः निरावजादिरालम्बा स्वात्मारमाशुधासिद्धे नमः संसारवङ्गधर्मग्न समुद्रणपण्डिताघे नमः यज्ञप्रिया यज्ञकर्त्री यजमानस्वरूपिण्ये नमः धर्मावरूपिण्ये नमः वीरमूर्तिप्रिया वीरा नैकर्म्याधातरूपिण्ये नमः विज्ञानकलनाकल्या विदग्धा वैदवासनाघे नमः तत्त्वादिघातत्वमये तत्त्ववर्तस्वरूपिण्ये नमः सामधानप्रिया सौख्यमः चैतन्याकर्माराध्या जयन्तवृषभप्रियायै नमः सदोदिता सदा दुष्टा धनादित्यमालाघे नमः लग्नकराध्या धनस्वैरभाङ्कुजाघे नमः कौलिनी केवल अनकेवलवल्लागिन्ये नमः सोमप्रिया सुमदे सरसंसवैभवाघे नमः मनस्विनी मानावती मगेशी मंगलाकृतघे नमः विश्वमाता जगदात्री विशालाक्षी ब्राह्मण्ये नमः प्रगल्पा परमोदारा भ्रमोदा मनोन्मण्ये नमः योमगेशी विमानस्ता विगणी वामगेश्वर्ये नमः पंजंगप्रिया पंजप्रेमञ्जायशागिन्ये नमः हे नमः बन्धुषम्पट्या बालालीला भवन्ये नमः शुभङ्गल्ये शुभकरे शुभेच्छाट्या स्वासिन्ये नमः स्वासने अग्रप्रीता आशोपरा शुद्धवर्षागे नमः आयन्ये नमः अभ्यासज्ञाता षड्वारिदरूपिण्ये नमः अभ्यासगणामूर्ते रज्ञानद्वान्तदेविकाघे नमः आबालकोपेदिता सर्वानुलिङ्ग्य शासनाघे नमः श्री चक्राजनया श्रीमद्त्रिपुरसुन्दर्ये नमः श्री शिवाशक्तिरूपिणी ललिताम्बिकायै नमः ओम ऐं ह्रीं ललिताम्बिकायै नमः ओम ऐं ह्रीं मङ्गलाम्बिकायै नमः ओम ऐं ह्रीं மங்களாம்பிகாயே நமோ நமக. அனைவரும் உச்சரிக்கின்ற பூக்களை கையில் எடுத்துக் கொள்வோம். சொல்கின்ற மந்திரங்களை கேட்டு சொல்வோம். ஓம் நானாவித மந்திர பரிமளபத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அனைவரும் சுமங்கலி அர்ச்சனை என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்களானது சொல்லப்படுகின்ற வேளைகளில் தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த குங்குமத்தினை மோதிரம், அதாவது அந்த திருமாங்கல்யம் என்பது இறை வடிவமாக நம்முடைய முன்னோர்களால் போற்றப்படுகின்றது. நம்முடைய தர்மசாஸ்திரங்களானது திருமணத்தின் பொழுது மாங்கல்யமானது அணிய வேண்டும். அந்த மாங்கல்யத்தை அணிந்தவுடன் உச்சி வகுட்டிலே அந்த மாங்கல்யம் பாக்கியத்தை தரவல்ல மகாலட்சுமி குடியிருக்கின்ற அந்த இடத்திலே குங்கும பொட்டை அணிய வேண்டும் என்று நம்முடைய தர்மசாஸ்திரங்களானது சொல்லப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியாக பரம்பரையாக இந்த பழக்கங்களை கடைபிடித்து வந்தார்கள். இந்த புனித சடங்கானது உலகில் தோன்றிய எந்த ஒரு வெளிநாடுகளில் தோன்றிய மதங்களிலோ வேறு பல கலாச்சாரங்களிலோ நம்முடைய இந்த தர்மத்தினுடைய இந்த சடங்கை பின்பற்றி இன்று பிற மதங்களை சேர்ந்த அன்பர்களும் சகோதரிகளும் தாலியானது அணிகின்றார்கள். அந்த திருமாங்கல்யத்தின் மூலமாக இவரை கணவனாக ஏற்று அற்புதமான அந்த இல்லற வாழ்விலே ஈடுபடுகின்ற வேளையிலே அந்த அன்னையினுடைய இறை அருளானது நமக்கெல்லாம் கிடைக்கும். அந்த மாங்கல்யத்திலே ஏதாவது ஒரு இறை சின்னங்களை நம்முடைய முன்னோர்கள் பொறித்திருப்பார்கள். அப்படி அந்த இறைவனுடைய வடிவமாக போற்றவர்கள் அந்த திருமாங்கல்யத்தை
இறைவனுக்கு நிகராக நாம் போற்றுவதாலே அதை கண்ணில் தொட்டு அணிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட இறை சாட்சியாக விளங்குகின்ற அந்த மாங்கல்ய வாக்கியமானது நமக்கெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த மாங்கல்யத்தின் மூலமாக அன்னையினுடைய அருளானது நமக்கு கிடைக்க வேண்டிய எண்ணத்துடன் இந்த மாங்கல்ய சூத்தம் என்று சொல்லப்படுகின்ற மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களாதாரே மாங்கல்யே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் மங்களே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா தேவி சர்வமங்களகாரிணி சர்வாலங்கி சர்வகல்யாண வித்யுக்தம் மாங்கல்யம் தேகிமே சதா மங்களத்ரவ்யவாசினி தேவி சர்வமங்களப்ரதாயினி சர்வ அலங்கார சம்பூர்ணம் பாவகே சர்வமங்களம் நமசங்கரவல்லபே தேவி சர்வமங்கள நிவாசினி நிரந்தரம் அகம் வந்தே கௌரி மங்கள தேவதா பவானி பார்வதி தேவி பரமந்திர ஸ்வரூபிணி மாங்கல்யம் தேகிமே நித்யம் நமோஸ்துதே சர்வமங்களா சிந்தூர பிரியவல்லபே தேவி சிதவர்ண ஸ்வரூபிணி மாங்கல்யம் தேகிமே நித்யம் சர்வமங்களதாயினி சௌமாங்கல்யம் தேகிமே தேவி தேகிமே சிவசுந்தரி மாங்கல்யம் தேகிமே நித்யம் நமோஸ்துதே சர்வமங்களா ராஜ்யாகினி சிவாகௌரி சாவித்ரா அனைவரும் மிச்சம் இருக்கிற குங்குமத்தை கைகளில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஓம் சமஸ்த நானாவிதமந்திர பரிமளபத்ர மாங்கல்யார்ச்சனம் சமர்ப்பயாமி. அனைவரும் கைகளை கும்பிட்டு ஸ்தோத்திர பிரியாகி நமஹ, அதாவது நாம் சொல்லுகின்ற மந்திரங்களின் மூலமாக அதனை மிகவும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்பவர்கள் என்று அம்பிகைக்கு ஒரு மந்திரம் உண்டு. அதாவது நாம் மந்திரங்கள் சொல்கின்ற வேளையிலே யாரெல்லாம் துதிக்கின்றார்களோ அந்த துதியினை மிகவும் விரும்புவள் என்று அம்பிகைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே இயன்றவரை மந்திரங்களை நாம் கேட்டு சொல்ல வேண்டும். ஓம் நமோ தேவி மகாதேவி சேதனே விதீயதே நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்தே
रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमस्तस्यै नमो नमः सुधा रूपेण संस्थिता नमस्कार ओम नमो देवी महादेवी नमस्तस्यै नमो नमः ओम नमो देवी महादेवी कृष्णा रूपेण संस्थिता नमस्तस्यै नमस्ते शांति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः ओम नमो देवी महादेवी ज्ञाति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः लक्षा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमो नमः ओम नमो देवी महादेवी मांगल्य रूपेण संस्थिता கோரிக்கவண்ணமாக ஏதே ஒரு மங்கள பாடலை பாட வேண்டும் என்று கேட்கிறோம். அனைவரும் தங்களுடைய கைகளை கொட்டி அம்பியை வணங்கின் வண்ணமாக ஏதாவது பாட அம்மா நீ வந்திடம்மா
ரதம் ஏறி நீயும் சீக்கிரமா வந்திடம்மா வைக்கும் எங்கள் முத்தான மாரியம்மா வந்தாரை வாழ வைக்கும் எங்கள் கனபத்ர காளியம்மா